இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் யார்? அல்லாஹுடைய நண்பர், கலீலுல்லாஹ். அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி கலீலாக தேர்ந்தெடுத்தாரோ அது போன்று என்னையும் அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை வறுமையில் அவருடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா கூறுகிறார்கள், தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள். அவருடைய முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும். ஏன்? அவர் பாவி, அவர் குற்றவாள், அவர் குற்றத்தை செய்தவர். எந்த குற்றம்? ஷிர்க். இருளால் சூழப்படும். அவருடைய முகமும் அவருடைய நிலை தூசி படித்திருக்கும். தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அலம் அகுல் லக லா தஅஸீனி, என் தந்தையே, எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில். தந்தை சொல்லுவார், ஃபல்யூம லா அஸீக யா இப்ராஹிம், இப்ராஹிமே, இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாஹ்வை அழைப்பார்கள். யாரும் என் ரப்பே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய நியமத், எம்மை முஸ்லிமாக படைத்தது, ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது, அதைவிட பெரிய நியமத், அதைவிட மேலானது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள். நன்றி உள்ளவர்களாக உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்லாஹ் உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்த இந்த அருட்கொடைக்கு பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் அழைப்பார், யா அல்லாஹ், என்னை இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே, ஆனால் என் பெற்றோரோ என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்ல போகிறாரே, என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன இழிவுண்டு? உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்து. மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய இழிவு. அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய இழிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இப்ராஹிம், அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான், கலீலை பார்த்து சொல்லுவான், பாதத்தை பார், கீழே பார். அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில், கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார். அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யா அல்லாஹ், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு. ஷஃபாஅத் ஒன்று, அல்லாஹ் அனுமதி அளிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ அவர்கள் மீதுதான் ஷஃபாஅத் செய்ய முடியும். மூன்றாவது, அல்லாஹ் ஒருவரை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹுவில் உறுதியான முவஹிதாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்பு உண்டு, அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள். என்னுடைய அழைப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். ஃபஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ், அது நிறைவேறும் அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் நாடினால். எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ் அனுமதி அளித்தார். யாருக்கு? மன் மாத மின் உம்மதி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. அந்த ஷஃபாஅத்தை நான் செய்வேன் என் உம்மத்தில் ஷிர்கில் யார் மரணிக்கவில்லையோ அவருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கில் இருந்து என்னை பாதுகாப்பானார்.
من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم. முன்னால் பின்னால் நடக்க போவது, நடந்தது, நடந்து முடிந்தது, இனிமேல் நடக்க போவது, எப்படி நடக்கும் என்ற எல்லா ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. இந்த பூமியில் ஒரு இலை கீழே விட முடியாது அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, ஒரு செயலை செய்கிறாய், கடுகளம் இருந்தாலும் அதை பாறையின் மேல் நீ செய்தாலும், இந்த பூமியில் எங்கே செய்தாலும், வானத்தில் செய்தாலும் சரி, அந்த செயல் மிகச் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டு வந்து விடுவான். ஏன்? இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் அசிங்கமான ஒரு செயலை செய்வார்? அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவன். அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல, நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை, உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தான் என்னை கடைசியாக பார்ப்பவன். يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவன் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால் தான், அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது. கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான். وسع كرسيه السماوات والارض. அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பு என்ன? அதுதான் 7 வானங்களை ஒப்பிடும் போது பூமி. 7 வானங்களை ஒப்பிடும் போது, பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தது. وسع كرسيه السماوات والارض. الله اكبر ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான, சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. ஏன்? அவன் உயர்ந்தவன். அல்-அதீம் சொல்லுகின்றான், நான் மகத்துவமானவன், இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான். ஏன்? அல்-அதீம், மகத்துவமானவன். அல்லாஹ்